அப்படி போற நேரத்துல வாகனங்கள் அப்படி பிரயாணிகள் அதாவது போற நேரத்தில் இன்னொரு ஒழுக்க சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன? சஹீஹ் முஸ்லிம்ல 2598வது இலக்கம். அதாவது இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, பைனமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பஅதி அஸ்ஃபாரிஹி, கொஞ்சம் பிரயாணத்துல ரசூலுல்லாஹ் போய் கொண்டிருக்கிற நேரத்துல இம்ராஅத்து மினல் அன்சாரி அலா நாகா, ஒரு பெண்மணி ஒட்டகத்தை ஓட்டிக்கிட்டு போறாங்க. ஒட்டகத்தை பண்ணிட்டு போறாங்க. பெண்கள் டிரைவ் பண்ணலாமா? அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க? ஓட்டிக்கிட்டு போறாங்க. அப்ப இந்த செய்தி என்ன சொல்லுது? ஒரு பெண்மணி என்ன செய்யலாம்? டிரைவிங் பண்ணலாம்னு என்ன செய்யுது சொல்லுது. அதுக்காக நீங்க தடை செய்யல, கூடாது என்பதற்காக என்ன செய்யல, தடை செய்யல. அதுக்கு வேற காரணங்கள் இருக்குது. அடுத்த இம்ராஅத்து மினல் அன்சாரி அலா நாகா, அதாவது ஒரு ஒட்டகத்தை என்ன செய்யறாங்க? போய் கட்டிக்கிறாங்க. ஃபதஜிரத் ஃபலஅனத்ஹா, மெதுமெதுவாதே போகுது. என்னமெல்லாம் செஞ்சு பாக்குறாங்க, சொல்லி பார்க்கற சரி வரல, நாசமா போகண்டான், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், கோவத்துல சபிச்சிட்டான். ஃபஸமிஅ ذلك ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்கு அது காதுல விழுந்துச்சு. ஹுதூமா அலைஹா வதஊஹா, நாங்க ரசூலுல்லாஹ் அதுக்கு மேல உள்ளதெல்லாம் இறக்குங்க, அதை விட்டுருங்க நாங்க ரசூலுல்லாஹ். அந்த ஒட்டகத்தை என்ன செஞ்சிருங்க? விட்டு விடுங்கள். ஃபஇன்னஹா மல்ஊனா, இது சபிக்கப்பட்டது. இப்ப நீங்க சபிச்சிட்டீங்களே, சபிக்கப்பட்டது. அதுல பிரயாணம் போக தடை. இப்ப அதுல பிரயாணம் போக தடை. சபிச்சவரும் மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? போய்கொண்டிருக்க கூடாது. நம்ம காரை வச்சு என்ன செய்வோம்? வாங்குறதுக்கு ஒழுங்கா பார்த்து வாங்குறல, அல்ல ஒரு ஒட்டஞ்ச காரை பார்த்து வாங்கிட்டு சபிச்சுக்கிட்டு அப்புறம் சாபத்துக்கு மேல சாபம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அதை எடுங்கட்டாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க ஃபகஅன்னி அராஹல் ஆன தம்ஷி ஃபி الناس ما يعرض لها احد, அதுக்கு பின்னால அந்த ஒட்டகம் போய்கிட்டலாம் இருந்துச்சு, யாரும் கிட்ட போகல. அந்த ஒட்டகம் மக்களோட மக்கள், அதுவும் தெரியுது, யாரும் கிட்ட என்ன செய்யல, போகவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். கால்நடைகளை சபிக்க வேண்டாம், சபிச்சிட்டீங்கன்னா திருப்பி போக வேணாம் அதுல அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு சபிக்கிறத விடுங்க, என்ன அநியாயமெல்லாம் என்ன செய்வாங்க பண்ணுவார்கள் என்பதை நீங்க பார்க்கணும். அன்புள்ள சகோதரர்களே, இது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்த சட்டம். கால்நடைகளை சபிக்க கூடாது. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது இரண்டாவது பகுதி. அதாவது உணவு சம்பந்தமான விஷயங்களுக்கு அடுத்தது பிரயாணத்தோடு சம்பந்தப்பட்ட, அதாவது மிருகங்கள் கால்நடைகளை எப்படி நடத்தி கொள்ளணும் அப்படி என்ற ஒரு ஒழுக்கம். அடுத்ததாக மிருகம் எங்கெல்லாம் அதாவது பிரிவின் மூலம் கஷ்டப்படுமோ அந்த இடமெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சுக்கிறான். ஒரு அதாவது அந்த ஆதாரத்தை நான் இதுல குறிப்பிட மறந்துட்டு, சஹீஹ் முஸ்லிம்ல வர செய்தி, ஒரு ஒட்டகத்தோட ஒரு பெண்ணை என்ன செஞ்சிட்டாங்கடா, அதாவது ஒரு பெண்ணை வந்து கைது செஞ்சிட்டாங்க காஃபிர்கள், யுத்த களத்துல வச்சு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த பெண்மணி தப்புறதுக்கு ட்ரை பண்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அதுபாண்ட ஒட்டகம் கிடைச்சிட்டு அந்த இடத்துல எப்படியோ அந்த அதுபாண்ட ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு இவங்க என்ன செய்யறாங்க, அதுக்கு மேல ஏறிக்கிட்டு வேகமா வராங்க காஃபிர்கள். அந்த அதாவது யுத்த களத்துல எதிரியாக இருந்த அந்த காஃபிர்கள் விரட்டிக்கிட்டு வராங்க. விரட்டிக்கொண்டு வருகிற நேரத்தில் இவங்க நேர்ச்ச வைக்கிறாங்களா, யா அல்லாஹ் நான் வந்து தப்பிட்டேன்னு சொன்னால் உனக்கு என்ன செய்வேன், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு குர்பானி என்ன செய்வேன், நான் கொடுப்பேன், இந்த ஒட்டகத்தை என்ன செய்வேன், குர்பானி கொடுப்பேன். வேகமா வந்து சேர்ந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இந்த நேர்ச்சியை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா பிஸமா ஜஸைதஹா, என்ன கூலி கொடுத்தீங்க அந்த மிருகத்துக்கு, என்ன எப்படி அந்த மிருகத்துக்கு நீங்க என்ன கூலியை கொடுத்தீங்க அப்படின்னு நாங்க ரசூலுல்லாஹ். அதுதான், அதுலதான் நீங்க வேகமா வந்து என்ன செஞ்சீங்க, தப்பினீங்க, திருப்பி அதையே குர்பானி கொடுக்கிற நியத்து வச்சுக்கிறீங்களே, பிழை. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, குர்பானி கொடுக்கலாம் தான், அதுக்காக வேண்டி அதாவது எது உனக்கு உதவி செஞ்சதோ, எது உன்னோட நல்ல முறையில் நடந்து கொண்டதோ அவைகள்ல என்னது குர்பானி கொடுக்க. ஒருத்தர் வாரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இது நான் ஆதாரம் குறிச்சிக்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் வர, முஸ்லிம்ல வர செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து அல்லாஹ்வின் தூதரே, என்னட்ட வளர்ந்த என்னட்ட இருந்தது, எனக்கு கொஞ்சம் அறுக்க கொஞ்சம் என்ன செய்யுது ஒரு மாதிரி ஆயிக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உனது ரஹ்மத்துக்கு அல்லாஹ் தஆலா கூலி தருவான், நீ கண்ட இறக்கத்துக்கு அல்லாஹ் தஆலா கூலி தருவான். இதுல இருந்து நம்ம எடுக்கிற சட்டம் என்னண்டா, நம்ம உண்ட வளர்ந்துட்டு நம்மகிட்டயே பழகின பின்னால அதை அறுக்க நம்ம கவலைப்பட்டோம்டா அது இஸ்லாம் தான். அதன